இன்னைக்கு நம்ம செம சுவையான நல்ல ஒரு காரசாரமான சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளான கார சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த சட்னி ஈஸியாக பண்ணுறதுக்கு நமக்கு வீகார்ட்லேருந்து மிக்ஸி கொடுத்துருக்காங்க. சட்னி பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு கோலி சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இது கூடவே 2 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான், காரம் கம்மியாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோமா கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வயோனிக் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாவும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சியால் 110 நிமிஷம் தொடர்ந்து அரைக்க முடியும்னு வீகார்ட் சொல்கிறாங்க. இந்த மிக்சியோட ஜார் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது, அதே போல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதோட ஷார்ப் பிளேடு அதே போல் 1000 வாட் காப்பர் மோட்டர் இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுலில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி வயோனிக் மிக்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.